வானிலை உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். காலை 10 மணி வானிலை அறிக்கை வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா பாருங்கள். 23 சென்டிமீட்டர் 230 மில்லிமீட்டர் மழை பொழிவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பதிவாகியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில். ஸோ வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு இந்த ஆகஸ்ட் மாத வெப்பசலன மழை தரமான ஒரு சம்பவத்தை செதுக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இன்று தற்போதைய கடந்த 24 மணி நேரத்தில் நேற்றைய முன்தினம் புதுச்சேரி, நேற்று சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி தினசரி பார்த்திங்கன்னா மழை பொழிவு அப்படின்றது சும்மா வெற்றி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே டெல்டா மாவட்டங்களிலும் நேற்று மிக கனமழையானது கொட்டி தீர்த்தது. நேற்று ஒரு 12 மணி அளவில் பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமே, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதிகள், அதற்கு பிறகு சேலம் மாவட்டம் வடக்கு பகுதிகள், தருமபுரி மாவட்டத்தின் சில பகுதிகள், நம்முடைய விழுப்புரத்தில் நல்ல மழை நேற்றெல்லாம் ஓப்பனாகவே சொல்லப்போனால். ஸோ இப்படி மழை பொழிவுடைய தாக்கமும் தீவிரமும் சும்மா கொட்டி தீர்த்தது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல மழை பொழிவு. ஆனால் வட மாவட்டங்களுக்கு அது முன்னேறலை. அதாவது வேலூர் கிழக்கு, ராணிப்பேட்டை முழுவதும், சென்னை முழுவதும், திருவள்ளூர் முழுவதும், காஞ்சிபுரம் தெற்கு கூட மழை பெய்யலை. ஆமாம், செங்கல்பட்டில் சில இடங்களில் இப்படி தான் பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருந்தது. ஆனால் அந்த மழை பொழிவுடைய தாக்கம் காலை வரைக்கும் சில இடங்களில் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் அப்படின்றது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 33 மாவட்டங்களுக்கு மிக கனமழைன்னு சொல்லியிருக்கீங்களே, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமாப்பா, 33 மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட மழை பொழிவின் தாக்கமும் தீவிரமும் உச்சகட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 33 மாவட்டங்கள், அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்களை தவிர அனைத்து மாவட்டங்களிலேயுமே ஒரு நல்ல மழை பொழிவு இருக்கிறது. இந்த எப்போ என்ன எல்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை, மழை இருக்கிறது. ஓகேங்களா. சிம்பாலிக்காக சொல்லணும் அப்படின்னா, மழை, கனமழை, மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதீத கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஓகேங்களா. சொல்லிடுறேன் இப்போவே. ஏன்னா மழை பொழிவு நேற்று 20 சென்டிமீட்டர் பெய்யும் என்று கணிக்கப்பட்டது, பெய்து விட்டது. இன்னமும் அதே போல் டாப் ரெயின்ஃபால் டேஸ் இன்னும் இருக்குது, ஏகப்பட்ட நாள். ஸோ அப்படி இருக்கும் போது 25 சென்டிமீட்டர் கூட சில இடங்களில் பதிவாகலாம் என்று தோன்றுகிறது. ஸோ இதனால் சில மாவட்டங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படலாம். விடுத்தால் உறுதியாக கட்டாயமாக நம்முடைய சேனலின் சார்பாக அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இரவு நேர மழை பொழிவு அடுத்தடுத்த அறிவிப்புகளை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் A to Z பார்க்கத்தான் போகிறோம். வட மாவட்டங்களுக்கு மட்டுமே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேக பார்வை அப்படின்றது இருக்கத்தான் செய்கிறது. ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் கண்டிப்பாக புதிய புயல் அப்படின்றது உருவாவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் பார்த்திங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மழை பொழிவு இருக்கிறது. ஓகேங்களா. நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது போல் வானிலை அறிக்கைகள், மற்ற விதமான விவகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓகேங்களா அனைத்து விதமான மக்களுமே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவின் மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். வட மாவட்ட மக்களே மிகுந்த சிறப்பாக எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா. வட மாவட்ட மக்கள், அதாவது திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய
எல்லா பகுதிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.